இந்தியாவே பத்தி எரியுது, டெல்லி பத்தி எரியுது, எல்லா மாநிலங்களும் போராட்டங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எதை பத்தியுமே கவலைப்படாம விஜய் ஜனநாயகன் படத்தை தன்னுடைய சகாக்களோட உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். கவலைப்படுற அதே நேரத்தில் சிரிச்சுக்கிற வேண்டிய சொல்லலாம். அந்த சினிமா பார்த்துட்டு அந்த அமைச்சர்களோ அல்லது அந்த ரசிகர்களோ சொல்ற செய்தி, இது விஜயோடைய கடைசி படம், இனிமே இப்படி ஒரு படம் வருமா அல்லது இது மாதிரியான காட்சிகளை நாங்க பார்க்க முடியுமான்னு சொல்லி அழுததெல்லாம் நினைக்கும் போது இவ்வளவு வெகுளியா இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்க வேண்டியது. ஏன்னா அவர் எப்ப தான் நடிப்பை நிறுத்தவே இல்லை, இன்னும் நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சருங்கிற கேரக்டர்ல நல்லா நடிக்கிறாரு. திருச்சி கிழக்குன்னு ஒரு சமீபத்தில் ஒரு படம் அழகா வந்துச்சு, நல்லா பேசினாரு. மதுரை சம்பவம் மாதிரி கரூர் சம்பவம்னு ஒரு படம், அதுல நல்லா தானே விஜய் பேசினாரு. அழகா அவர் தன்னுடைய நடிப்பை இந்தியாவே கொந்தளிச்சு போயிருக்கு. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லயுமே அந்த போராட்டத்திற்கான ஆதரவு பெருகிறது. கண்ணீர் புகை குண்டு மட்டுமல்ல, அவங்க பெல்லட் குண்டுகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மோசமா இருக்கு. அடிக்கிற போது பேட்ச் இல்லாத காவல் நேம் பேட்ச் எல்லாம் எடுத்துறாங்க. ஏன்னா யாரு அடிக்கிறா அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால. இது ஏதோ டெல்லியில நடக்கிறது மட்டுமல்ல, விஜய் ஆட்சியில தமிழ்நாட்டிலையும் இது நடக்குது. போலீஸ் ஒருத்தவங்க பேட்ச் கிடையாது, டெல்லியில நடந்த மாதிரியே பேட்ச் இல்லாம கிட்ட வந்து அடக்குமுறை பண்றாங்க. சார் பேட்ச் போட வந்து என்ன பண்றாங்க சார்? இங்க அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாம, போக்குவரத்து இடையூறு இல்லாம அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது சாத்தியமான, திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? டெல்லியில போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் அண்ணன் பேச்சும் ராஜ்மோகன் பேச்சும் ஒன்னா இருக்கு. காலேஜுக்குள்ள போய் கைது செய்யக்கூடிய அளவிற்கு என்ன மோசமான போராட்டம் நடந்துருச்சு. டெல்லியில நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கும் சரி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கும் சரி, இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனம் சாதிக்கக்கூடியது விஜயை பார்க்கிற போது ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ நேற்று நீங்க சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருந்தீங்க. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்றது ஒரு பிரதான கோரிக்கையாக முன்வைத்து போராட்டத்தை வச்சிருந்தீங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு விஜயை வெளியில் இருந்து ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது விஜயோடு கூட்டணியாக இணைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதி மதம் பார்க்காமல் விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனைகள் இல்லை, ஒரு தூய்மையான ஆட்சி இப்போதான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேண்டும் அப்படின்றீங்க. இப்போ கடந்த ஆட்சியில் ஆணவ படுகொலைகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஆட்சியில ஆணவ மரணங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடுகள் பற்றி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். அதாவது விஜய் சாதியை ஒழிச்சிட்டாரு, மதத்தை ஒழிச்சிட்டாரு, லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இங்க உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா இந்த மூணுமே அதிகமா பெருகி இருக்குங்கிறதா முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதியினுடைய அந்த ஆதிக்கத்தை அல்லது சாதியினுடைய தாக்கத்தை ஒரு புல்லளவு கூட மாற்ற முடியாத ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு உதாரணமா நீங்க இப்படி பார்த்துக்கோங்க. இவருடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றப்பட்ட ஒரு 60 நாள்ல 9 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இவருடைய ஆட்சியில அல்லது இவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர் எந்த அளவிற்கு பச்சையா ஒரு சாதிய உளவியல் இருந்திருந்தா இவ்வளவு வெளிப்படையா பேச முடியும்? இன்னொரு பட்டியலின சாதிய பேரை சொல்லி குறிப்பிட்டு அவ்வளவு கேவலமா, எந்த சாதி பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு? பரப்பயலே, இந்த பரப்பயல்களுக்கு எல்லாம் என்ன ஓட்டு இருக்கு, இவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான பேசின அந்த காணொலி வெளியில வந்து ஆடியோக்கள் வெளியே வந்திருக்கு. அவன் ஓட்டு, நீ ஒரு ஓட்டு எடுத்து காட்டியா பரப்பு ஓட்டு. மனசுல எந்த அளவுக்கு சாதி வெறி இருந்தா இந்த அளவுக்கு பரப்பயல்களை எல்லாம் நம்பி நம்ம ஓட்டு கேட்கணுமான்னு கேட்கிற அந்த வெறி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சாதி வெறி.
உண்மையிலே இந்த சாதி ஒழிப்பு சிந்தனை விஜய்க்கு இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியோட இருக்கிற நீ என் கட்சியில இருக்காதப்பான்னு நேரம் விளக்கி இருக்கணும். இல்லைன்னா இந்நேரம் அவர் மேல புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் நேரம் கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்போ தான் கட்சிக்காரன் இவ்வளவு சாதி வெறியோட இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே அதை அனுமதிக்கிறது ஒரு வகையான சாதி வெறி தான். ஸோ எந்த வகையிலையும் இது வந்து சாதியை ஒழிச்சிட்டங்கிறதுக்கான சான்று கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சேலத்துல ஒதியத்தூர்ல வந்து ஏன் அம்பேத்கர் சிலை திறக்க முடியல? முழுக்க முழுக்க அது சாதி வெறியினுடைய உச்சம்தான். இந்த அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டால் பிற சாதி மக்களுடைய வாக்கு நம்மால பெற முடியாது, அதனால பிற சாதி மக்களுடைய தயவுக்காக அந்த சிலை மூடப்பட்டிருக்க ஒழிய உண்மையிலேயே சாதியத்தை நான் ஒழிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அம்பேத்கர் சிலை திறந்திருக்கணும். இன்னும் சொல்லப்போனா அம்பேத்கரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லப்படுகிற விஜயினுடைய கொள்கை தலைவரையே மூடி இருக்கிறாருன்னா அப்போ உங்க கொள்கை தலைவர் மூடப்பட்டிருக்கிறார். சாதிய ஆதிக்கத்தின் குறியீடாக அல்லது சாதி ஒழிப்பினுடைய குறியீடாக இருக்கிற அம்பேத்கர் சிலை மூடப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நான் சாதியை ஒழிச்சிட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இப்போ நீங்க சாதி ஆணவ படுகொலைக்கு தனியா சட்டம் கேட்கிறோம். ஏற்கனவே டிஎம்கே பீரியட்ல வந்து முதலமைச்சராக இருந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒரு ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டு அது கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம்னு சொல்லி தான் அந்த ஆணையமே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ உண்மையிலே ஒரு சாதியை ஒழிக்கணும்னு சிந்தனை இருந்தார் தான் இப்போ யோசிச்சு ஒன்றும் இல்லை, அந்த அறிக்கையை பெற்று உடனே இவருடைய ஆட்சியில அந்த சட்டத்தை கொண்டு வரலாமே, சட்டமன்றத்தில் வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணலாமே. நாங்க விஜய் யூகிக்கிற சூழல் எப்படி பார்க்குறோம்னா, இவர் இப்போ மட்டும் இல்லை, இவர் ஆட்சியில 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 ஆண்டுகள்ல கூட சாதியானவ படுகொலைக்கு எதிராக இவர் சட்டம் கொண்டு வர மாட்டாரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா சாதியானவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா அது பிற சாதி மக்களுடைய வாக்குகளை இழக்கக்கூடிய சூழல் வந்துருங்கிற ஓட்டு வங்கிக்காக இந்த சட்டத்தை தாவேக்கா கொண்டு வராது அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்தா இருக்கு. அதனால சாதி ஒழிப்பு என்பது விஜயிடம் சாத்தியம் இல்லை. மத ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வாக்காளர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வந்து 80 விழுக்காடு வாக்குகளை விஜய்க்கு செலுத்தி இருப்பது எதற்காக? அவர் தன்னுடைய மதத்தை சார்ந்தவர் என்பதற்காகத்தான். அது தப்பு இல்லை. ஆனா நான் மதத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னா நீ மதசார்பற்றவராக இருக்கணும். வெறுமனையா கையில கயிறு கட்டிக்கிறதும் நெத்தியில பொட்டு போய்க்கிறதும் மட்டுமே மதசார்பற்ற தன்மை இல்லை. மதசார்பற்ற தன்மையோட நீங்க என்னவா நடந்துக்கிட்டீங்க? உங்களை நம்பி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் கூட ஆதரிச்சிருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு வட மாநிலங்களைப் போலவே மாடு வெட்ட தடை அப்படின்னு இங்க கேட்க முடியுது. இதெல்லாம் கடந்த காலத்துல கேட்க முடியாத ஒண்ணு. அந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் நம்ம வாழ்றோமோங்கிற மனநிலைக்கு அளவுக்கு மாடு வெட்ட தடை. இப்போ நீங்க திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த படம் வந்து எங்கேயுமே திரையிடுவதற்கு தடை, உள்ளரங்கத்துல கூட அந்த உள்ளரங்கத்துல கூட அதை வந்து ஒளிகாட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் எப்படி நீங்க வந்து மதசார்பற்ற தன்மையோட இருக்கக்கூடிய ஆட்சி என்பதற்கு எப்படி நம்ப முடியும்? அப்புறம் நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், நூற்றுக்கணக்கான போலீஸ 4 ஃப்ரேம்ஸ்ல கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு அந்த அதேதான் அது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படத்தோட திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இது எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டுல எங்கேயுமே அதை காட்ட விடக்கூடாது. அதை வந்து அதுக்கு இருக்கிற எல்லா போலீஸையும் கூப்பிட்டு வந்து அந்த படத்தை வெளியிட விடாம அதாவது வெளியிடாம தடுப்பதற்கு இவ்வளவு போலீஸ். நியாயமா நீங்க மதசார்பற்ற அரசா இருந்தா நீங்க திரையிடுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அச்சம் வந்தா நாங்க பாதுகாக்கிறோம்னு அந்த 100கணக்கான போலீஸும் பாதுகாப்பு கொடுத்து அந்த படம் ஒளிபரப்பப்பட்டிருந்தால் அது மதசார்பற்ற கட்சி, மதசார்பற்ற ஆட்சி. ஆனா ஒரு மதத்துக்காரனுடைய பேச்சை கேட்டு இந்த திரையிடுற இந்த இதை வந்து நிறுத்தி வைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி ஒரு மதசார்பற்ற ஆட்சியா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்றீங்க. நீங்க வந்த பிறகுதான் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறதுங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புறேன். இப்ப அவர் சொல்றாருல, நீங்க லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கேட்டா உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க ஆட்சி வந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு நான் விஜய் ரசிகர்களையே கேட்கிறேன், அல்லது பொதுமக்களையே கேட்கிறேன். யாராவது ஒரு அலுவலகத்துல போய் லஞ்சம் நாங்க தரமாட்டோம் எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பேச முடியுமா? அப்படி லஞ்சம் வாங்காம இந்த துறையில் இந்த வேலை நடந்திருக்குன்னு சொல்லுவதற்கு ஏதாவது சான்று தர முடியுமா? நிச்சயமா கிடையாது. அது மட்டுமல்ல, ஊழல் வந்து படுவேகமா, அது வந்து இயற்கை வளங்கள் கொள்ளையாக இருக்கலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு கூட நீங்க பழனி கோயில் 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடி மதிப்பிலான சொத்தாக குறிக்கி அதை வந்து மடைமாற்றுகிற அந்த அதெல்லாம் வந்து நீங்க லஞ்சம் அந்த பட்டியல தான் இதெல்லாம் வருது, ஊழலுங்கிற பட்டியல தான் இது வருது. அப்ப நீங்க ஊழல் பாட்டிலுக்கு 10 ரூபான்னா இப்ப 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இப்ப விஜய் வந்து உண்மையிலே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாடலாம்ல, ஏன் பாட மாட்டேங்கிறாருன்னா ரொம்ப ஒரு சிம்பிள் தான். எதையெல்லாம் அவர்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதில் ஒன்றை கூட அவர்களால்
மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அப்படி இப்ப- மாற்றவில்லை. அதான் யதார்த்தம். இப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, 8 தலித் அமைச்சர்கள் வேற எந்த வரலாற்றில், தமிழக 60 ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு 8 பேரை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது, அது ஒரு மாற்றமா உங்களுக்கு தெரியல? நான் உண்மையிலே சொல்றேன், விஜய் மட்டும் பேப்பரை பார்க்காம 8 அமைச்சர்களுடைய பேரையும் 8 அமைச்சர்கள் எந்தெந்த துறையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துறையும் சரியா சொல்லிட்டாருனாலே உண்மையிலே அவர் ஏதோ மாறி இருக்காரு, மாற்றத்தை கொண்டு வந்துருவான்னு நாங்க நம்பலாம். அப்படி இல்லை. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தாவேக்கால நாங்க 8 பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம், நாங்க சமூக நீதியில சரியா தானே இருக்கிறோம், அல்லது பட்டியல் மக்களுடைய உணர்வுகளை, இது ஒரு மாற்றம் தானே? இது ஒரு மாற்றம் தானே, இதுவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் தானேன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா நீங்க ஏன் இப்படி யோசிக்க கூடாது? பிஜேபி கூட 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன்? ஆமா, கடந்த காலங்களையும் சரி, இப்ப பிஜேபியில மாநில தலைவரே ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவரெல்லாம் போட்டிருக்காங்களா? அப்பனா பிஜேபியில ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவரை மாநில தலைவராகவே போட்டாங்க, 10க்கும் மேற்பட்டவங்களை அமைச்சர் பதவியே கொடுத்துட்டாங்க. எல்முருகனுக்கு இன்னைக்கு பிஜேபியில நரேந்திர மோடியவும் அமித்ஷாவையும் நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு உடனே கிடைக்குது. இவ்வளவு தூரம் பட்டியலின மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்களே, பின்ன ஏங்க நீங்க பிஜேபியை சமூக நீதி கட்சி இல்லைன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கிற மாதிரி தான் தாவேக்கால 8 பேருக்கு கொடுத்துட்டோமே, அதை போய் ஏங்க நீங்க பிஜேபியோட ஒப்பிடுறீங்கன்னு கேட்கிற மாதிரி. ஒப்பிடலாமா? ரெண்டுமே ஒண்ணுதான்றேன். நீங்க 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கல்ல, அமைச்சர் பதவி கொடுத்தீங்கல்ல, இந்த 8 பேர்ல ஒரு ஆள் நேர சேலத்துல போய் ஒதியூர்ல சிலையை திறந்து வச்சுட்டு வந்துட்டா நீங்க பட்டியலின மக்களுடைய பிரதிநிதி நம்புறோம். கழுத்து அறுக்கப்பட்டு இன்னைக்கு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறானே, அந்த கொலையில ஒரு கேதம் கேட்க போங்க, அதாவது ஒரு இறப்ப கேட்க போங்களேன். இன்னைக்கு நீங்க கடைநல்லூர்லங்க தலை வெட்டி துண்டாக்கப்பட்டு ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டு இருக்கிறான், அருந்தீர் சமுதாயத்தை சார்ந்தவன். ஒரு அமைச்சர் அந்த இடத்துக்கு போக முடியுமா? போகலையே. சேலத்துல சிலை திறக்க முடியலையே, விழுப்புரத்துல அம்பேத்கர் சிலை திறக்க முடியலையே, 9 ஆணவ கொலை நடந்துருச்சு, ஒரு ஆணவ கொலை நடந்த இடத்துல இந்த அமைச்சர்ல ஒருத்தரை போக சொல்லுங்க பார்ப்போம். போகலையே. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 8 பேர் இருப்பதனாலேயே இது மாற்றம் இல்லை. 8 பேர் இருக்கிறாங்கிறதுல எந்த மாற்றமும் பட்டியலின மக்களுக்கு நடக்கலைங்கிறது தான் உண்மையை தவிர, இந்த மாற்றத்தால், அதாவது இந்த அமைச்சர் பதவியால் எந்த மாற்றமும் பட்டியலின மக்களுக்கோ தமிழ்நாட்டு அரசியலுக்கோ இல்லைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சமூக நீதி அல்ல, இது ஒரு மாற்றம் அல்ல. அதுதான் எங்களுடைய பார்வை. நீங்க பேரளவுல அவங்கள என்ன சொல்ற அறிவிக்கப்பட்டிருக்க ஒழிய அதை பற்றிய எந்த புரிதலும் விஜய் கிடையாது, எந்த புரிதலும் விஜய் கிடையாது. அது போக இது எல்லாமே 8 பேரை நாங்க எங்க ஆட்சியில இந்த 8 துறைகளில் போட்டிருக்கோங்கிறதுனாலேயே சாதி ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கான கூறுகளும் கிடையாது. இது பல்வேறு தலைவர்கள் பல கருத்துக்கள் சொன்னாங்க. ஆனா இது சாதி ஒழிப்புக்கோ அல்லது பட்டியலின மக்களை அங்கீகரிச்சிட்டாங்கிறத மாதிரியான பொருள்ல இதை நம்ம எடுத்துக்கிற முடியாதுங்கிறதா எங்களுடைய பார்வையா இருக்கு. அதை தாண்டி பட்டியலின மக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இதர ஆதி திராவிடர்களோ அல்லது தேவேந்திர குல வேளாளர்களோ அல்லது அருந்ததியர்களோ, இது போன்ற பெரும்பான்மை சமூகங்களுக்கு மத்தியில இது மாதிரியான அமைச்சர் துறைகளை தருகிற போது, இங்கே பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதர சமூகங்களுக்குள்ளாகவும் இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய வகையில் அல்லது சமூக நீதி கிடைக்கக்கூடிய வகையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தா இன்னும் கூட அது நல்லது. ஆனால் அப்படி அவர்களுக்கு செய்கிற சமூக நீதி கோட்பாடுகளோ சமூக நீதி சிந்தனையும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா ஏன்னா பெரும்பான்மை சமூகங்கள்ல இந்த 3 சமூகங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா 8 பேர்ல 6 பேர் ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களாகவும், ஒருவர் மட்டுமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவரும், ஒருவர் மட்டுமே அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவருமாக இருக்கிறார். நியாயமாக ஒருவேளை எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருந்தாலும் சொல்லப்பட்டாலும் கூட தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 2, அருந்ததியர்களுக்கு 2 என்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் அது பட்டியலின மக்களுக்குள்ளான ஒரு சமூக நீதியாக கருதப்படும். ஆனால் நியாயமாக அப்படி அல்ல. எல்லா சமூகங்களும் பெரும்பான்மை சமூகங்கள் தான். இருக்கக்கூடிய இந்த துறைகளையும் அல்லது அமைச்சர் பதவிகளையுமே பட்டியலின மக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற சமூக நீதி சிந்தனை தாவேக அரசுக்கு இல்லை என்பதுதான் இதற்கு ஒரு சான்றாக நான் பார்க்கிறேன். இப்போ அருந்ததியர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, தேவேந்திர குல வேளாளர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி, மீதம் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் சமூகம் கொடுத்துருக்குறாங்க. அது ரெப்ரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுத்துருக்குறாங்க. இல்லை, அது எப்படி ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்க முடியும்? அது அந்த மாதிரி அதை எடுத்துக்கொள்ள முடியுது. அப்போ அருந்ததியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் மட்டும்தானா? அதுதான் சமூக நீதி? அல்ல தேவேந்திர குல மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் மட்டும்தானாங்க? அதெல்லாம் சமூக நீதி இல்லை. அது ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது சமூக நீதி என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது தான். அந்த புரிதல் இல்லைங்கிறதா எங்களுடைய கருத்தை நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ இன்றைக்கு ஜனநாயகன் திரைப்படம் இப்போ டெல்லியில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி
மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற முற்றுகைக்கு போய் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலையும் வந்து குறிப்பா இடதுசாரி இயக்கங்களுடைய மாணவர் அமைப்புகள் இவங்க எல்லாரும் களத்துல போராடுறாங்க. இன்றைக்கு ஜனநாயகன் திரைப்படமும் வெளியாகிருக்குது. இதை நேத்து உங்களோட பேச்சிலையும் நீங்க குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டத்தை டெல்லியில போலீஸ் எப்படி கையாளுதோ அதே போலதான் தமிழ்நாடு போலீஸும் கையாளுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த கவலையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதும் டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்கள் மீது நடக்கக்கூடிய தடியடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. நம்ம யார் வாழக்கூடிய அல்லது யார் ஆளக்கூடிய நாட்டில் நம்ம இருக்கோங்கிறத நினைச்சாலே ஒரு அச்சத்தை ஊட்டக்கூடிய அளவிற்கு யோசிச்சு பாருங்களேன். கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிற இந்த போர் இந்தியாவே கொந்தளிச்சு போயிருக்கு. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே அந்த போராட்டத்திற்கான ஆதரவு பெருகி இருக்கு. அந்த போராட்டத்தை டெல்லி அரசு, டெல்லி காவல்துறை எந்த அளவிற்கு, அதாவது சொந்த நாட்டு மக்களை இவ்வளவு காட்டுத்தனமா நடத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும்போதே வேதனையா இருக்கு. கண்ணீர் புகை குண்டு மட்டுமல்ல, அவங்க ஏதோ சொல்லக்கூடிய பெல்லட் குண்டுகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மோசமா இருக்கு. சொந்த நாட்டு மக்களை இந்த அளவிற்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய, சொந்த நாட்டு மக்களை பழிவாங்கக்கூடிய இந்த போக்கு என்பது பாகிஸ்தானுக்கு கூட, அவனா பாகிஸ்தான் தான் எதிரி நாடுன்னு சொல்லுவான். எதிரி நாடுன்னு சொல்லப்படுகிற பரப்பப்படுகிற பாகிஸ்தான் கூட இந்திய மக்களை அல்லது இந்த அளவுக்கு பலி வாங்குவாங்களா, காவு வாங்கலான்னு நினைக்க முடியாத அளவிற்கு சொந்த நாட்டு மக்களை டெல்லி காவல்துறை அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படி அடிக்கிற போது பேச்சு இல்லாத நேம் பேச்செல்லாம் எடுத்துடுறாங்க. ஏன்னா யாரு அடிக்கிறா அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால. இன்னொன்னு, அவங்க அடிக்கிறது உண்மையிலே போலீஸ் தானான்னு சொல்ல முடியல. RSS குண்டர்கள், பிஜேபி குண்டர்கள் உள்ள நுழைஞ்சி அந்த போராட்டத்தை மடைமாற்றக்கூடிய வகையில, அந்த போராட்டத்தை சிதைக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள்ல பிஜேபி RSS குண்டர்கள் உள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னு செய்திகள் வருது. போராட்டம் ஜனநாயக வழியில நடத்துற மாணவர்களை நீங்க எப்படி கையாளணும்? ஏன் சொந்த நாட்டு மக்களை அந்நிய நாட்டு மக்களை போல நடத்துறீங்க? ஏன் RSS போன்ற குண்டர்களை சட்டத்துக்கு மீறி பேஜை கலட்டி வச்சுட்டு போய் அடிக்கிறீங்க? பயன்படுத்தக்கூடாத குண்டுகளை எல்லாம் ஏன் பயன்படுத்துறீங்கிற இந்த மாதிரி நாட்டுல ஒரு கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொந்தளிப்பினுடைய தாக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எல்லா மாவட்டங்கள்லையும் மாணவர்கள் போராட்டம் வெடிச்சிருச்சு. ஜனநாயக சக்திகள் வீதிக்கு வர தொடங்கிட்டாங்க. ஆனா டெல்லியில நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கும் சரி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கும் சரி, இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனம் சாதிக்கக்கூடிய அந்த விஜயை பார்க்கிற போது உண்மையிலே வருத்தம். அவ்வளவு மோசமான நிலையில அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமோங்கிற அந்த அளவிற்கான ஒரு கவலை நமக்கு தருது. விஜய் அவர்களுடைய மௌனத்தை பார்க்கிற போது, ரோம் நகரமே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போது பிடில் வாச்சிக்கிட்டு இருந்தாரா நீரோ மன்னர், அந்த வரலாறுகளை நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்தியாவே பத்தி எரியுது, டெல்லி பத்தி எரியுது, எல்லா மாநிலங்களும் போராட்டங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த நாட்டு மன்னர் எப்படி பிடில் வாச்சிக்கிட்டு இருந்தாரோ, நீரோ எப்படி பிடில் வாச்சிக்கிட்டு இருந்தாரோ, அதை போல விஜய் ஜனநாயகன் படத்தை தன்னுடைய சகாக்களோட உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன வேறுபாடு? நீரோ மன்னனுக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு? அவர் பிடில் வாய்த்து கொண்டிருந்தார், இவர் சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கான மோசமான நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்ங்கிற அச்சம் நம்மள மாதிரி பேட்ச் இல்லாம தமிழ்நாட்டிலே அட்டாக் பண்றாங்க. அதுதான் அதே மாதிரி இதுதான் இது ஏதோ டெல்லியில நடக்கிறது மட்டும் இல்ல, விஜய் ஆட்சியில தமிழ்நாட்டிலையும் இது நடக்குது. புரியவே மாட்டேங்குது. எங்க கல்லூரிக்குள்ள புகுந்து ஒரு மாணவனை வலுக்கட்டாயமா சட்டையை பிடிச்சி இழுத்து காவல்துறை வேன்ல ஏத்தி சிறைபிடிக்கப்படுறாங்க. காலேஜுக்குள்ள போய்
கைது செய்யக்கூடிய அளவிற்கு என்ன மோசமான போராட்டம் நடந்துருச்சு? ஸ்டூடெண்ட்ஸ்னா போராடுறது ஜனநாயக வழிதானே. ஆமா, இந்த நீட்டுக்கு எதிராக இருக்கிறன்னு தானே விஜய சொல்றாரு. அதுதான் சொல்ல, இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டிய நீங்களே பிஜேபி அரசாங்கத்தை போலவே ஒடுக்குறீங்க. இப்ப நீங்க எப்படி வந்து டெல்லியில பேச்சை கழட்டி வச்சுட்டு அங்க மாணவர்கள் அடிச்சாங்களோ அதே போல தமிழ்நாட்டிலையும் ஜோசப் விஜய் அவர்களுடைய காவல்துறை பேட்ஜ் இல்லாத காவலர்கள் என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அப்போ எவ்வளவு பெரிய மோசமான, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு, பிஜேபிக்கும் தாவேகாவிற்கும் என்ன வேறுபாடு? இதனாலதான் நாங்க தெளிவா சொன்னோம், பிஜேபியோட கை குழந்தை தான் தாவேகா என்று நாங்கள் அன்றும் சொன்னோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம். அதை ஏன்னா அந்த போற போக்குல சொல்லல. ஏன்னா இப்ப பிஜேபியோட சர்க்காரையும் தாவேகா சர்க்காரையும் ஒப்பிட்டு பாருங்க. அங்கேயும் பேச்சை கழட்டி வச்சு அடிக்கிறான், இங்கேயும் பேச்சை கழட்டி வச்சு அடிக்கிறான். அங்கேயும் சட்டத்தை மீறி தான் செயல்படுறான், இங்கேயும் சட்டத்தை மீறி தான் செயல்படுறான். மாணவர்களுடைய போராட்டத்தை எப்படி அந்த அரசு ஒடுக்குதோ அதே போலதான் இங்க இருக்கிற மாணவர்கள் இந்த அரசை ஒடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, தாவேகா குறிப்பா ஜோசப் விஜய் அவர்கள் எந்த இடத்திலும் பிஜேபிக்கு எதிராக அவர் பேசியது கிடையாது. எந்த இடத்திலும் பிஜேபி எதிர்ப்பு அவருடைய நடவடிக்கைகள் கிடையாது. எனவே பிஜேபியினுடைய கை குழந்தை தான் என்பதை அவருடைய நடவடிக்கை மூலமாக மீண்டும் மீண்டும் உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கு. அதை நம்ம காண தவறிட்டோம்னா, அதை நம்ம அடையாளம் காண தவறிட்டோம்னா, எங்களை பொறுத்த மட்டும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, விசிகா தலைவர் திருமாவளவன் மற்ற இடதுசாரி கட்சிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து மதச்சார்புள்ள சக்தியான பாஜக அல்லது அதிமுக அவங்கள்ட்ட போய் ஆதரவு கேட்காம மதச்சார்பற்ற சக்திகளான எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்டாரு, இதுலயே அவர் மீதான சந்தேகம் எனக்கு தீர்ந்து விட்டது, இதை நான் வந்து தலைமைச் செயலகத்திலேயே முதலமைச்சர்கிட்டே நான் சொன்னேன் அப்படின்னு விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. இல்ல, இதுல எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. இப்ப உதாரணத்துக்கு அது உண்மையாக இருந்தா, ஆனா அவரும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த கள்ள குழந்தை அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணாரு, ஆனா மாத்திக்கிட்டேன்னாரு. இல்ல, அதுல எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. சரி, அப்ப பிஜேபியோட கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற அதிமுக காரர்களை ஏன் அந்த கட்சி கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும்? ஏன் அந்த கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும்? அப்போ அவருடைய பார்வை அதிமுகவை, அதாவது பிஜேபியோட இருந்த அதிமுகவை நம்மளோட சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, பிஜேபி காரனையே நம்ம கட்சியில சேர்க்கக்கூடாது என்பதெல்லாம் இல்லை, அவர் பிஜேபியோட நெருங்கக்கூடாது என்பதெல்லாம் அல்ல. இன்னும் சொல்ல போனா இதுல எங்களுக்கு இப்படி கூட ஒரு சந்தேகம் இருக்கு. பிஜேபியே சொல்லி நீங்க எங்ககிட்ட வராத, இப்போதைக்கு நீங்க எங்ககிட்ட வராத, முதல்ல திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுக கூட இருக்கிறவங்களை நீ வந்து சிதைக்கணும், அதனால உன்னுடைய வேலை திட்டம் ஃபர்ஸ்ட் நீ அதை செய், இது பார்த்துக்கலாம், ஏடிஎம்கே பிஜேபி தானே, நீ எங்க போற நான் எங்க போறேன், நம்மளாம் ஒண்ணு தானே, இதை செய்யும் சொல்லி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிதைப்பதற்கு நடத்தக்கூடிய மறைமுக திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேரமாக இருக்கும் என்பது கூட எங்களுடைய கருத்தாக இருக்கு. எனவே ஒருபோதும் அவருக்கு மதசார்பற்ற சிந்தனை இருக்கிறது, அவர் பிஜேபி எதிர்ப்பு சிந்தனையில் தெளிவாக இருக்கிறார் என்பதாக தமிழ் புலிகள் கட்சி ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. அதற்கான எந்த முன்னேற்பாடுகளோ அல்லது எந்த நடவடிக்கைகளுமோ விஜயிடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், அவர் பிஜேபியினுடைய கை குழந்தை தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை எங்களுடைய பார்வையா நாங்க பார்க்கிறோம். இப்ப ஒரு புறம் வந்து வகுப்புகளை புறக்கணித்து விட்டு மாணவர்கள் வீதியில் இறங்கி இன்றைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் புஷியானந்த் தொடங்கி பலரும் வந்து போய் தியேட்டர்ல தேம்பி அழுதுட்டு இருக்காங்களே. கவலைப்படுற அதே நேரத்தில் சிரிச்சுக்கிற வேண்டிய சொல்லலாம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நானும் பார்த்தேன் சமூக வலைதளத்துல அமைச்சர்களே சினிமாக்கு போறது, அந்த சினிமால நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து அழுவது, அதுல சில அமைச்சர் படம் இது அதான் அந்த சினிமா பார்த்துட்டு அந்த அமைச்சர்களோ அல்லது அந்த ரசிகர்களோ சொல்ற செய்தி, இது விஜயோடைய கடைசி படம், இனிமே இப்படி ஒரு படம் வருமா அல்லது இது மாதிரியான காட்சிகளை நாங்க பார்க்க முடியுமான்னு சொல்லி அழுததெல்லாம் நினைக்கும் போது பாவம் இவ்வளவு வெகுளியா இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்க வேண்டியதா. ஏன்னா அவர் எப்ப தான் நடிப்பை நிறுத்தவே இல்லை, இன்னும் நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சருங்கிற கேரக்டர்ல நல்லா நடிக்கிறாரு. திருச்சி கிழக்குன்னு ஒரு சமீபத்தில் ஒரு படம் அழகா வந்துச்சு, நல்லா பேசினாரு. மதுரை சம்பவம் மாதிரி கரூர் சம்பவம்னு ஒரு படம், அதுல நல்லா தானே விஜய் பேசினாரு. அழகா அவர் வந்து தன்னுடைய நடிப்பை அல்லது நிறுத்தி கொண்டார் என்பதாக அமைச்சர்களோ ரசிகர்களோ கவலைப்பட வேண்டாம். அவருடைய நடிப்பை நீங்க வந்து மேடைகள்ல பாத்தீங்கன்னா அற்புதமா நடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆகச்சிறந்த நடிகர் என்பதை இன்றைய வரை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். எனவே நடிப்பை நிறுத்தி விட்டார் என்று அமைச்சர்களோ ரசிகர்களோ நீங்க கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா அந்த அளவிற்கு தெளிவாக பிஜேபி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில்
தெளிவாக நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த போராட்டங்கள் இதெல்லாம் வந்து தூண்டுதல் பேர்ல வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. இங்க அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாம, போக்குவரத்து இடையூறு இல்லாம அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது வந்து சாத்தியம். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது வந்து மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது வந்து அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, டெல்லியில வந்து போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நான் ஏற்கனவே பிஜேபியும் தாவைக்கும் ஒண்ணுன்னு தான் சொன்னேன். இப்ப நயினார் நாகேந்திரன் அண்ணன் பேச்சும் ராஜ்மோகன் பேச்சும் ஒன்னா இருக்கே. அதுதான் என்னன்னா, எப்பவுமே ஜனநாயக ரீதியா மாணவர்களோ ஜனநாயக சக்திகளோ போராடுகிற போது அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கு, போராட்டத்தை கொச்சப்படுத்துவதற்கு சங் பரிவார்களால் கையாளப்படக்கூடிய வார்த்தை ஜாலங்கள் தான் இது போன்ற ஜாலங்கள். என்ன வந்து உங்களுக்கு வந்து உள்ள யார் இப்ப தூண்டி விட்டுட்டா? எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி தான் தொடர்ந்து தூண்ட விட்டு இந்த போராட்டங்களை நசுக்கிறதுக்கான கருத்துக்களை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தூண்டிவிடப்படுவதே இந்த போராட்டத்தை ஒடுக்குகிற பிஜேபி கட்சியினர் தான், போராடி ஒதுக்குவதற்காக. நீட்டு எவ்வளவு நாளா தமிழ்நாடு அதுதான் இப்ப என்னன்னா பாருங்களேன், இப்போ நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவர் வந்து நீட்டை பத்தி பேசின வார்த்தை இன்னைக்கு திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும் போல இருக்கு. தன்னுடைய சொந்த தங்கச்சி சாகுற போது எப்படி உணர்ந்தாரோ அது போல நீட்ல தகுதி இருந்தும் தேர்வு செய்யப்படாத தங்கை அனிதா சாகுற போது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் வந்துட்டேன், உங்க தம்பி வந்துட்டேன், நம்ம நீட்டை ஒழிச்சிடலாம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க ஒழிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய அந்த நீட்டுக்கு எதிரா நீங்க ஒண்ணுமே செய்யலையே. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தல, வந்த பிறகு ஒரு அறிக்கை கூட விடல. சரி, நீங்க போராடல, அறிக்கை விடல, டெல்லியில நீங்க செய்ய வேண்டிய வேலையை மாணவர்கள் செய்யறாங்களே, அந்த மாணவர்களுக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் போராடுறாங்களே, ஒண்ணு நீங்க டெல்லி போராட்டத்தை ஆதரிக்கணும், இல்ல உங்க ஆட்சியில மாணவர்கள் போராடுறாங்க அதற்கான ஆதரவையாவது நீங்க தரணும். அப்ப டெல்லி போராட்டத்துக்கும் ஆதரவு இல்லை, தமிழ்நாட்டு போராட்டத்துக்கும் ஆதரவு இல்லைன்னா நீங்க நீட்டுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீட்டை எதிர்ப்பது உங்களுடைய முழக்கம் என்று சொன்னால், நீட்டை ஒழிப்பதுதான் உங்கள் இலக்கு என்று சொன்னால், நீட்டுக்கு எதிராக போராடுறவனை போராட விடணுமே. அப்படி போராடாம போராடுறவனை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி திசை திருப்புவதே நீங்க நீட்டுக்கு ஆதரவா நிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப நீங்க மேடையில் ஒண்ணு பேசுறீங்க, இங்க ஒண்ணுமா நடந்துக்கிறீங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யறீங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒண்ணு செய்யறீங்க. அப்ப இதைத்தானே நாங்க வந்து ரெட்டை வேஷம்னு சொல்றோம், இதைத்தானே பிஜேபி செய்யுது, அதை நீங்களும் செய்யாதீங்கன்னு சொல்றோம். இதனால தான் பிஜேபியும் தாவேக்காவும் ஒண்ணுன்னு சொல்றோம். அதனால இது வந்து மடைமாற்றுகிற முயற்சி. கரூர் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வந்து அரசு வேலை விஜய் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை பலரும் விமர்சிக்கிறாங்க. ஒரு புறம் வந்து ஏழை எளிய மக்கள் இப்படி இழந்துட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன அப்படின்ற கருத்துக்களும் இருவேறு கருத்துக்கள் வைக்கப்படுது. நீங்க என்ன கருதுறீங்க? அதான் சொன்னேன், கரூர் சம்பவம்ங்கிற அந்த சினிமா எப்படி பார்க்கப்படணுங்கிறதான் எங்களுடைய கருத்து. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு அரசு பணி கிடைக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை வழங்குவதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது? இப்போ சொன்னாங்கல்ல, விஜய் வந்து சினிமா நடிக்கிறத நிறுத்திட்டாருன்னு. அப்படி இல்லை. இந்த கரூர் சம்பவத்தில் விஜயினுடைய நடிப்பை பாருங்களேன். உண்மையிலேயே அந்த விஜய் அவர்கள் பங்கெடுத்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானாங்க. அந்த பலியான குடும்பங்களுக்கு ஒரு நீதியை தரணும், அல்லது அவங்களுக்கு ஒரு அரசு பதவியை கொடுத்து அந்த குடும்பங்களோட உதவியா இருக்கணுங்கிறது மட்டும்தான் உண்மையான கருத்தாக இருந்திருந்தால், விஜய் ஏற்கனவே நடத்தின மாநாடுகள்ல செத்தவனுடைய குடும்ப ரோட்ல தெரியலாமா? அப்போ இந்த கரூர்ல கூட்டத்துல சிக்கி செத்தவங்க குடும்பம் மட்டும் அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்திருந்தால், விழுப்புரத்திலோ மதுரையிலோ செத்த குடும்பங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கலாமே. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மதுரையிலலாம் ரித்திக் ரோஷன் ஒரு பையன், கோத்தகிரியிலிருந்து ஒரு அருந்தீர் சமுதாயத்தை சார்ந்த பையன், ரித்திக் ரோஷன் மதுரை மாநாட்டில் பங்கெடுத்து கூட்ட நெரிசல தான் செத்தார். அப்பவே நாங்க சொன்னோம், குறைந்தபட்சம் அப்ப அரசு வேலை கேட்கல, குறைந்தபட்சம் உங்க ரசிகர் இந்த மதுரை மாநாட்டில் வந்து செத்துட்டானே, அவனுடைய ஈமச்சடங்களையாவது கலந்துக்கங்க. அவன் பாடி மதுரையில கிடக்குங்க, அந்த பாடியை ஒரு பிரேத பரிசோதனை செஞ்சு அனுப்பக்கூடிய அந்த முயற்சியை கூட தாவேக்காரங்க அந்த நேரத்தில் எடுக்கல. அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம அன்னைக்கே வச்சோம். நான் ரொம்ப தெளிவா நம்ம தெளிவா சொல்ல விரும்புறது என்னன்னா, உண்மையிலே கரூர்ல கூட்ட நெரிசல்ல செத்தவங்க குடும்பத்துக்கு அரசாங்கம் பணி கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு நம்ம உதவியா இருக்கணுங்கிறது மட்டும்தான் உண்மையான நியாயமான சிந்தனையாக உங்களுக்கு இருந்தா,
நீங்க உங்க கூட்டத்துல இருந்து விழுந்த எல்லாருக்குமே கொடுத்துருக்கலாமே, அப்ப ஏன் கொடுக்கல அப்படின்னா, இது கரூர்ல வரக்கூடிய இடைத்தேர்தலை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு அரசு பணி. அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் சிபிஐ கேஸையும் வந்து குலைக்கணும் அப்படின்ற நோக்கம். அதுதான். ஏன்னா உங்கள சாட்சிகள் இருக்கிறாங்க. உங்கள சாட்சி சொல்ல வந்து நாளைக்கு ஏதாவது சொல்லி விஜய்க்கு சிறைக்கு போகக்கூடிய நிலைமையோ அல்லது விஜய் ஆட்சி கவலக்கூடிய நிலைமையோ கூட வரலாம். அப்போ இந்த சாட்சிகளை கலைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட, அதாவது உள்நோக்கத்தோட, இன்னும் சொல்ல போனா இந்த வழக்க மூடி மறைக்கணுங்கிற உள்நோக்கத்தோடையும் கரூர்ல இடைத்தேர்தல் வருது அங்க ஜெயிக்கலாம்ங்கிற சிந்தனையோட தான் இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ல பிணத்து மேல அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு கேவலமா விஜய் ஆட்சியும் விஜயும் மாறிடுச்சு அப்படிங்கிற கவலையில நம்ம இதை பார்க்கிறோம். ஏன்னா உண்மையான நோக்கம் இப்படி யோசிச்சு பாருங்களேங்க. உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து அந்த கரூர்ல நடத்தின அந்த கூட்டத்தில் 41 பேர் செத்ததை யாருமே அவ்வளவு எளிமையா கடந்து போக முடியாது. உண்மையிலேயே விஜய் முதலமைச்சரா வந்த உடனே முதல்ல அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த 41 பேருடைய அந்த சமாதியில தான் நான் இந்த ஆட்சியில உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கணும். திமுக வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற போது தீக்குளிச்சு செத்தாங்க, தமிழ் மொழிக்கான போராட்டத்திற்காக மடிஞ்சாங்க. அப்போ அண்ணாவோ கலைஞரோ இந்த ஆட்சி இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய கல்லறையில் எழுப்பப்பட்ட ஆட்சிங்கிற அளவுக்கான ஒரு மரியாதையை அந்த களத்துல செத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. உண்மையிலே தாவேக்காங்கிற ஆட்சி 41 கரூர் உயிர்கள் மேல, விழுப்புரம் மதுரையில செத்தவங்களுடைய உயிர் மேல தானங்க நீங்க உங்களுடைய ஆட்சி அமர்ந்திருக்கு. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க இந்த அரசு பணியை கொடுத்திருந்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திருந்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க கரூருக்கு போயிருந்தா உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருக்கு, அதனால விஜய் இதை செய்யறாருன்னு சொல்லலாம். இது மக்கள் மீது அக்கறையே கிடையாதுங்க. கேஸை இழுத்து மூடணும், கரூர்ல நடக்கிற இடைத்தேர்தலை ஜெயிக்கணும், மீண்டும் அந்த என்ன சொல்ல இழுபறியா இருக்குல்ல, 107 தானே ஜெயிச்சிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா அவருக்கு தேவையான அந்த எண்ணிக்கையை எடுக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான், ஒரு நடிப்பு தான் விஜய் அவர்களுடைய இந்த அரசு பணி. எனவே அரசு பணி கொடுக்கறது இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை நாங்க எதிர்க்கிறோம். இந்த உள்நோக்கத்தை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறணும். விஜய் வந்து இந்த மக்கள் மீது அக்கறையில வழங்கப்பட்ட அரசு பணி கிடையாது அப்படிங்கறத எங்களுடைய பார்வையா இருக்கு. இப்போ அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதி திராவிடர் நலத்துறை அதை வந்து சமூக நீதித்துறையாக பெயர் மாற்றம் வந்து செய்தாங்க. இப்போ அதை வந்து விசிகாவிலே வன்னி அரசு வரவேற்றார், அமைச்சர் வந்து வரவேற்றார். ஆனால் வந்து கௌதம் சன்னா, ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இல்லை ஆதி திராவிடர் நலத்துறைன்னு தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இறுதியாக விசிகா தலைவர் திருமாவளவன் அவரும் வந்து ஆதி திராவிடர் அப்படின்ற பெயர் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன இதில்? இந்த ஆதி திராவிடருங்கிற இந்த பெயர் தொடர்பாகவோ, சமூக நீதி என்கிற பெயர் தொடர்பாகவோ இன்னும் நமக்கு ஒரு ஆழமான புரிதல் தேவைன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி திராவிடர் என்ற சொல் ஒரு பொது சொல். அந்த சொல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த முழக்கத்தின் குறியீடாக அது முன்மொழியப்பட்டது. அதாவது இங்கே வந்து பார்ப்பனர்கள் வந்து கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு எதிராக திராவிட கோட்பாட்டை முன்மொழிந்து ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அரசியல் யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பார்ப்பனியத்தினுடைய எதிர்ச்சொல்லாக நீங்கெல்லாம் பார்ப்பனர்கள், நாங்கெல்லாம் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது, திராவிடர்களிலேயே நாங்கள் மூத்த குடிகள், நாங்கள் ஆதி திராவிடர்கள், நாங்கள் தான் பழங்குடிகள் என்கிற அளவிற்கான திராவிட முழக்கத்தில் நாங்கள் ஆதி திராவிடர்கள் என்ற முழக்கம் அதற்காகத்தான் அது பயன்படுத்தப்பட்டது. ஆக இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, திராவிடர் என்ற சொல்லோ ஆதி திராவிடர் என்ற சொல்லோ சாதி ஆதிக்க எதிர்ப்பு குறியீடினுடைய ஒரு பொது சொல். ஆனா அந்த ஒரு பொது சொல் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பட்டியல் சாதியில ஒரு 76 சாதி இருக்கு. அந்த 76 சாதியில ஆதி திராவிடர்ங்கிற ஒரு சாதி பிரிவும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ இதை வந்து இந்த முழக்கத்துல தான் இதை முன்மொழிக்கிறாங்கன்னு கருதாம, பெரும்பான்மையாக அயோத்திதாசர் பண்டிதர் போன்ற, ரெட்டமலை சீனிவாசன் போன்ற பல தலைவர்கள் எடுத்ததனுடைய விளைவாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்ங்கிற பெயரை அழுத்தமாக பயன்படுத்தி ஆதி திராவிடர்கள் என்றாலே பறையர்கள் என்கின்ற ஒரு நடைமுறை ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஆதி திராவிடங்கிற சாதி சான்றிதழ், ஆனா ஆதி திராவிடர்ங்கிற சாதி சான்றிதழ் எல்லா சாதியும் அதை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் இருக்கணும்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் ஆதி திராவிடருங்கிற பேர் பொது பேருங்க, அதுல
பறையருக்கு சாதி சான்றிதழ் தரக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவங்க தயாரா இல்லை. அப்போ நம்ம இதை இங்கதான் என்ன இங்கதான் எதிர்கருத்து என்னவா வருதுன்னா, நீங்க ஆதி திராவிடர் அப்படிங்கிற பொது பெயர் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது பொது பெயராவே இருக்கட்டும். 76 சாதியில் இருக்கிற எந்த சாதிக்கும் அந்த பேர்ல ஜாதி சான்றிதழ் தரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா நடைமுறையில அந்த பேர்ல பட்டியல் சாதியில் இருக்கிற பல சாதிகள் அந்த பேர்ல ஜாதி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆதி திராவிடர்ங்கிற பேர்ல பறையரும் சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க, சக்கிலியரும் சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க, தேவேந்திர குல வேளாளரும் இருக்கலாம். அதுல யார் யார் வச்சிருக்காங்கிறது அதுக்குள்ள நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆனா ஒரு சாதி மட்டும் ஆதி திராவிடர் பட்டியல்ல கிடையாது. பட்டியல் சாதியில் இருக்கிற பல பெரும்பான்மை சாதிகள் அந்த பேர்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஆதி திராவிடர்ங்கிற பொது பெயர் இருந்தால் அந்த பெயரில் இருக்கக்கூடிய சாதிகளை சக்கிலியர்கள் என்றோ, அருந்ததியர்கள் என்றோ, பறையர்கள் என்றோ அந்த மாதிரியான உட்பிரிவுகளை கொண்ட சாதிகளுடைய பெயரில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஆதி திராவிடர் என்ற பெயரில் சாதி சான்றிதழ் வழங்கக்கூடாது. அதற்கு ஏற்றாறு போல சட்ட திருத்தமோ அரசாணையோ பிறப்பிக்க வேண்டும் என்று பேசுவதுதான் ஆதி திராவிடர் என்கிற பொது பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆதி திராவிடங்கிற பேரும் இருக்கணும், அதுல பறையர் மட்டும்தான் சர்டிபிகேட் வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையில இவங்க பேசுறாங்கிறதுனாலதான் இதர பட்டியல் சாதி மக்களிடம் எதிர்ப்பு வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்க திராவிடம்ங்கிற கோட்பாடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்ப திராவிடம்ங்கிற கோட்பாடு இருக்கணும்னா திராவிடர் இருக்கணும், ஆதி திராவிடர் இருக்கணும், கோட்பாடு ரீதியா இருக்கணும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சிக்கலை நாம் தெளிவுபடுத்தாமல் நாம் வெறுமனையாக ஆதி திராவிடர் பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது என்பது இதர பட்டியலின மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இதற்குள்ளிருக்கக்கூடிய இந்த சாதி சிக்கல்களை புரிந்து கொள்ள மட்டும்தான் இதை பத்தின ஒரு புரிதலுக்கு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறை என்பதும் ஏதோ ஒரு பட்டியல் சாதிக்காரங்க மட்டும்தான் சமூக நீதி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. எல்லா சாதிக்குமான சமூக நீதிங்கிற சொல்லும் பொதுவானது. எப்படி ஆதி திராவிடர் என்பது பட்டியல் சாதியில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானதோ அதே போல சமூக நீதி என்பது எல்லா சாதி பட்டியல் சாதி அல்லாத பிறரும் சேர்ந்து கொண்டது. எனவே இந்த துறைக்கு பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று பெயர் வைப்பதுதான் எப்படி பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை இருக்கிறதோ, மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை இருக்கிறதோ, அதுபோல பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படிங்கிற பெயர் வச்சிட்டாலே இந்த ரெண்டு சிக்கலுமே கிடையாது. ஆனாலும் ஒரு சிக்கல் தீராத சிக்கலாக இருக்கிறது. ஆதி திராவிடர் என்கின்ற பெயரில் உள்ள அருந்ததியர்களை அல்லது இதர பட்டியலின மக்களுடைய பெயர்களை எல்லாம் நீக்கி அந்தந்த சாதி அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. மதிவண்ணன் எல்லாம் என்ன ஒரு விஷயத்த ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னா, ஆதி திராவிடராய் ஒன்றிணைவோம் அப்படின்னு ஏற்கனவே ரவிக்குமார் ஒரு முன்னெடுப்பை வச்சாரு. அப்ப அது ஒரு சாதியை தான் குறிப்பிடுறதா அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு இல்ல, அவர் சொன்னது அப்படிதான் சொன்னாரு. அண்ணா ரவிக்குமார் அண்ணன் ஆதி திராவிடராய் ஒன்றிணைவோம் சொல்லும் போதே அவர் விளக்கம் கொடுத்தாரு. அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்க உட்பிரிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் அருந்ததியர்களாய் திரண்டு விட்டார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கக்கூடிய உட்சாதிகள் எல்லாம் சேர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களாய் திரண்டு விட்டார்கள். எனவே எஞ்சி இருக்கிற நாம் ஆதி திராவிடர்களாய் திரளுவோம்னு சொல்றக்கூடிய அந்த காரணம் இருக்குல்ல, அந்த நோக்கம் என்னன்னா ஆதி திராவிடர்னே பறையர் தான் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அணிதரலுங்கிற பறையர்கள் அணிதரலுங்கிறது தான் அதனுடைய முழக்கம். அதனாலதான் அப்படி நீங்க சொல்லிட்டு இப்ப நீங்க ஆதி திராவிடங்கிற பொது பேரை வைக்கணும் நீங்க சொல்றீங்களே, அந்த உள்நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இதுல முரண்பாடு வருது. அதனால ஒரு விஷயத்துல தெளிவுபடுத்திக்கணும், ஆதி திராவிடர் என்பது பொது சொல்லா அல்லது ஒருவேளை இல்லைங்க ஆதி திராவிடங்கிற அந்த பேர் பறையர்களுக்கான பேர், நாங்க அதை பறையர்கள் மட்டுமே பயணித்துக் கொள்ள பண்ணி போறோம், மீதி இருக்கிறவங்க எல்லாம் வேற ஒரு சாதி பேரை வாங்கிட்டு போங்க, அப்படி தெளிவுபடுத்திடணும். ஒரு 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 செய்தியில் அல்லது ஒரு முழக்கத்தில் அல்லது ஒரு கருத்தில் மிக தெளிவு பிறந்தால் மட்டும்தான், அந்த தெளிவான விளக்கம் இருந்தால் மட்டும்தான் அதை பிறரால் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா அப்படி யாரும் ஏற்க மாட்டாங்க, எதிர்ப்பு தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இதர பட்டியலின மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அதை எதிர்க்கிறாங்க. அதனால இந்த ரெண்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சாதி அரசியலை, ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நடைமுறை அரசியலை புரிந்து கொண்டால் மட்டும்தான், வரலாற்று ரீதியான அரசியலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதற்கு தெளிவு பிறக்கப்படும். எனவே என்னை பொறுத்தவரை இந்த சிக்கல்களை சரி செய்து அதற்கான விளக்கத்தை முன்மொழியாத பட்சத்தில் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று பெயர் சூட்டுவதே சரியான ஒரு பெயராக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப உள்ஒதுக்கீட்டை அங்கீகரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதை ஒட்டி விசிக தலைவர் ஒரு கூட்டத்தை வள்ளுவர் கூட்டத்தில் நடத்துறாரு. அப்போ அவர் அதுல மட்டும் இல்லாம தொடர்ச்சியா அவர் ரவிக்குமார் எல்லாரும் முன்வைத்த ஆர்குமெண்ட் என்னன்னா, இது உட்சாதிகளாக தலித் மக்களுடைய ஒற்றுமையை அது உள்ளேயே பிளக்கிற மாதிரி இது ஒரு ஆபத்தான தீர்ப்பு அப்படின்ற ஆர்குமெண்ட்டை அவங்க முன் வச்சாங்க.
இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை வரவேற்கிறோம். ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா, தலித் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை இது சீர்குலைக்கும் அப்படின்றத சொன்னாங்க. நீங்க நீங்க அப்ப கூட எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கலையே அந்த டைம்ல? இப்போ உங்க மேல அப்படிதானே தமிழ் புலிகள் கட்சி தலைவர் வந்து அவர் வந்து விசிகாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்க மேல எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, இந்த கருத்தை யாரு சொன்னாலும் தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு. அதுல மிக தமிழ் புலிகள் தெளிவாக இருக்கிறோம். ஆனா தமிழ் புலிகள் வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எந்த அடிப்படையில் அப்படின்னா, நாங்க எங்களை போல எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க யாரும் இல்லைங்கிற அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளிட ஒதுக்கீடு பட்டியல் சாதி மக்களை பிளவுபடுத்துவது என்று சொல்லுபவர்களை பார்த்து நாங்கள் என்ன கேட்டோம்? இரட்டை வாக்குரிமை அம்பேத்கர் கேட்கிற போது காந்தி கொந்தளித்தார். தாழ்த்தப்பட்டவர்களை தனியாக பிரித்தால் இந்துக்களினுடைய ஒற்றுமை சிதைந்து விடும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் காந்தி எந்த வாதத்தை வைத்தார்? இந்துக்கள் பிளவுபடுத்தப்படக்கூடாது என்று முழங்கினார். அம்பேத்கர் என்ன சொன்னார்? இடஒதுக்கீடு என்பது வேறு, ஒற்றுமை என்பது வேறு. எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுத்தான் இந்துக்கள் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒற்றுமை எங்களுக்கு தேவையில்லை என்கிற முழக்கத்தை அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்தார். அப்படியே அதனுடைய பொருளடக்கம் இதற்கு பொருந்தும். பட்டியலின மக்களுக்குள்ளாக இருக்கிற அருந்ததியர் மக்கள் இடஒதுக்கீட்டுடைய பலனை அடைய முடியவில்லை, பெற முடியவில்லை. எனவே அவர்களுக்கான இடஒதுக்கீடை தனியாக பிரித்து தாருங்கள் அல்லது உள்ளிட ஒதுக்கீடாக ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டபோது அது இதர பட்டியலின மக்களை பிரித்துவிடும் என்று சொல்லுவது காந்தியார் கூற்றுக்கு நிகரானது என்கிற முழக்கத்தை தமிழ் புலிகளை தவிர வேறு யாரும் முன்வைத்ததில்லை என்பதை இந்த இடத்துல நான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராக யார் எந்த கருத்தை வைத்திருந்தாலும் அந்த கருத்து உள்நோக்கம் கொண்டது என்பதை மேடைகளிலே ஆர்ப்பாட்டங்களிலே அம்பலப்படுத்தி இருக்கிறோம். எனவே உள் இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கர் பார்வையில் சமூக நீதி, சமநீதிக்கான குறியீடு தானே தவிர அந்த உள்ளிட ஒதுக்கீடை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் வாயிலாக நான் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதான் என்னுடைய கருத்தை நான் பார்க்கிறேன். இப்ப குறிப்பாக இப்ப நீங்க தொடர்ந்து போராடுறீங்க, திமுக கூட்டணியில வந்து பயணிச்சிங்க, உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கலையே. இப்போ சமூக நீதி அப்படின்னு திமுக வந்து பேசுறாங்க. இப்போ உங்களுக்கோ அல்லது இப்போ அதிகமான ஐயா அவர் நீண்ட காலமா அவரும் திமுகவோடு பயணிக்கின்றவர், யாருக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட தரலையே இந்த எலெக்ஷன்ல. இல்ல, அதாவது திமுக கூட்டணியில இது என்ன சமூக நீதி? இல்ல, திமுக கூட்டணியில தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படாதது என்பது வருத்தம் தான். அதுலன்னா எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சட்டமன்றத்தில் இடம் தரலைங்கிறதுனாலேயே கூட்டணி கட்சி மாறுறது அல்லது பிற கட்சிக்கு தாவுவது என்பது போன்ற நிலையில்லாத கட்சி தமிழ் புலிகள் கட்சி கிடையாது. நாங்க வந்து இன்னும் திமுக கூட்டணியில அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா தொடர்கிறோம். ஏன் திமுக கூட்டணியில உங்களுக்கு சீட்டு கிடைக்காம இருந்தும் நீங்க தொடர்றீங்கன்னா அதற்கு காரணம் ஒரே செய்தி தான். இந்த நாட்டில் ஒரு தேர்தல் கட்சி, சமூக நீதியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தல் கட்சி, பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு தேர்தல் கட்சி தமிழ்நாட்டில் இப்போதைக்கு திமுக தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்கு. அதன் தலைமையிலான கூட்டணியில நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபி போன்ற சங் பரிவார கும்பல் கால் பதித்து விடக்கூடாது என்பதுல கொள்கை தெளிவும் எங்களுக்கு இருக்குங்கிறதுனால தான். வெறுமனையே சீட்டு இல்லைங்கிறது வருத்தம் தான், கேட்போம். நிச்சயமா இப்போ இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை நம்ம அதற்கான முயற்சி எடுப்போம், அது வேற விஷயம். ஆனாலும் அது மட்டுமே அளவுகோலாக கருதி அவ்வப்போது கூட்டணி மாறுகிற கட்சிகள் மாறுகிற ஒரு நிலைப்பாடற்ற தன்மையில் நீங்க சொல்றது ஆர்குமெண்ட் ஓகே தான். பட் ஆனா அதுக்காக வந்து திமுக இருக்கிறவங்க எல்லாம் பதவி எல்லா அதிகாரத்தை அனுபவிப்பார்கள். இப்ப நீங்க மட்டும் வந்து எந்த அதிகாரத்தையும் அனுபவிக்காம தெருவிலே நின்று போராடிட்டு இருக்க போறீங்களா? இல்ல, நம்ம வந்து அப்படி நம்ம அதை கடந்து போயிட முடியாது. அதற்கான முயற்சிகள் நடக்கிறது. அதற்கான அங்கீகாரம் வந்து நீங்க திமுக கூட்டணியில இருக்குன்னு நாங்க நம்புறோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதுவரையில எப்பவுமே ஒரு அருந்ததியர் இயக்கங்களை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்கிற அளவிற்கு இதுவரையிலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எந்த ஒரு கட்சியும் அப்படி அழைச்சி பேசவே கிடையாது. நீங்க வந்து அதிமுக எப்பயாவது வந்து அருந்ததியர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற ஒரு கட்சியை அழைத்து நாம் வந்து அவங்களுக்கான ஒரு கூட்டணி அந்தஸ்து கொடுப்போம் அல்லது அவங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை கூப்பிடுவோம்னு இதுவரைக்கும் கூப்பிட்டது இல்லையே. அல்லது விஜய் கட்சி ஆரம்பிச்சாரே, விஜய் கட்சி கூட இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளை அழைச்சி பேசுவோம், அவங்களுக்கான ஒரு சீட்டு கொடுப்போம்னு சொல்லி வெளிப்படையாக அப்படி ஒரு அழைப்பு எங்க விடலையே. யாருமே அழைப்பு விடாத போது திமுக அழைப்பு விட்டு இருக்கிறது. அது கிடைக்கலங்கிறது வேற விஷயம். அழைப்பு மட்டுமே எங்களுக்கு போதாது, கட்டாயம் சீட்டு வேணும், எங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும், அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை நோக்கி
ஒரு கொள்கை தெளிவோடு இருக்கிற சமூக நீதி பேசுகிற கட்சியோடு எங்களுடைய போராட்டம் தொடரும். திமுக கிட்ட நாங்க போராடுறோம், திமுகவோடு எங்களோட போராட்டம் தொடரும். திமுக கிட்ட எங்களுக்கு வந்து இடம் வேணும், எங்களுக்கான அங்கீகாரம் வேணும், எங்களுக்கான உரிமைகளை சம உரிமையை நீங்க கொடுங்க அப்படிங்கிற அந்த என்ன சொல்ல கூட்டணி கட்சிக்குள்ள இருந்து கொண்டே திமுகவிடம் போராடுகிற அல்லது வாதாடுகிற ஒரு நிலையில் தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக கூட்டணியை விட்டு வெளியே போகணுங்கிற அளவிற்கான ஒரு அவசியம் இப்பொழுது தமிழ் புலிகளுக்கு இல்லைங்கிறதா நாங்க பாக்குறோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக அரங்குக்கிறே வந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவா பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.